மில்க் ப்ளஸ் நலங்கு மாவு சேர்ந்த ஒரு சோப் வந்துட்டு எப்படி பண்ணலாம் வீட்லேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்திருக்கேன். அதோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மில்க் வந்துட்டு ஓவர் நைட்டே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லையையும் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடையும் அப்புறம் மில்கையும் அந்த ஃப்ரீஸ் பண்ண மில்கையும் நான் ஒன்றா கலந்து வச்சுட்டேன். இது வந்துட்டு இப்போ நல்லா நமக்கு இப்போ தண்ணி மாதிரி அதாவது லை சொல்யூஷன் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ நான் கோக்னட் ஆயில் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த கோக்னட் ஆயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை டைரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்டை வந்துட்டு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நலங்கு மாவு பொடி வந்துட்டு ஒரு 5 கிராம்ஸ் வந்துட்டு எடுத்து இந்த கோக்னட் ஆயிலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓவர் நைட்டும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோப்புக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கடுத்தது நம்ம சோப் மேக்கிங் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு சோப்பில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய குவாலிட்டி சோப்போடைய குவாலிட்டி வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். அந்த கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நார்மலாக நம்ம இது மாதிரி மெத்தட் பண்ணும் பொழுது கோக்னட் ஆயில் மட்டும் தான் கேரியர் ஆயில், அதனால் கோக்னட் ஆயிலை வச்சு தான் இப்படி பண்ணணும். அதுக்கு அடுத்தது இது கூட நான் பாம் ஆயிலும் வேப்பெண்ணையும் வந்துட்டு ஆட் பண்ணேன். வேவ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த ஆயில் கூடவே. இப்போ இதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு லை சொல்யூஷனில் வந்துட்டு போட்டுக்கலாம். லை சொல்யூஷனில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்துட்டு கலந்து விடணும். நல்லா கலந்துட்டே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் வந்துட்டு இப்போ மறுபடியும் நான் அதில் வந்துட்டு நலங்கு மாவு பவுட்ரு வந்துட்டு ஆட் பண்ணுறேன் 5 கிராம்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம மோல்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் எசென்ஷியல் ஆயிலும் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் போட்டு அதுக்கடுத்தது ஓவர் நைட் வச்சுருந்துட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் எடுத்து அதை ஒரு 6 வீக் அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.